ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம், குமாரர்கள் மற்றும் பல்வேறு தேவர்களின் படைப்பு, இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 50 முதல் 52 வரை. ரிஷீனா பூரி வீர்யானாம் அபிசர்க்கம் அபிஸ்ருதம் ஜனாத்வா தத்ருதே பூய சித்தயாமாச கௌரவ. ஓ குருகுல தோன்றலே, ஆற்றல் மிக்க உயர் சக்தி உடையவர்களாக இம்மாமுனிவர்கள் இருந்த போதிலும் ஜனத்தொகை போதுமான அளவு அதிகரிக்கவில்லை என்பதை பிரம்மதேவர் உணர்ந்தார். அதனால் எவ்வாறு மக்கள் தொகையினை பெருக்குவது என்று அவர் ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினார். அகோ அத்புதம் ஏதன்மே வியாபிருதஸ்யாபி நித்யதா நகி ஏதந்தே பிரஜா நூனம் தெய்வம் அத்ர விகாதகம். பிரம்மதேவர் தனக்குள் இவ்வாறு சிந்தித்தார். அந்தகோ, நான் இப்பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்தவனாக இருந்த போதிலும் கூட மக்கள் தொகை பெருக்கமானது போதிய அளவு இல்லை என்பது ஒரு அதிசயமே ஆகும். இந்த துரதிருஷ்ட நிலைக்கு விதியை தவிர வேறு யார் காரணமாக சொல்வது? ஏவம் யுக்த கிருதஸ்தஸ்ய தெய்வம் சாவேஷதஸ்ததா யஸ்ய ரூபம் அபுத்வேதா யத்காயம் அபிஷக்ஷதே. இவ்வாறு அவர் ஆழ்ந்து சிந்தித்த இயற்கைக்கு மேலான சக்தியினை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, இயற்கைக்கு மேலான சக்தியை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது 2 உருவங்கள் அவர் உடலில் இருந்து தோன்றின. அவை பிரம்மதேவரின் உடலாக இன்றும் போற்றப்படுகின்றன. சரி, அப்போ இந்த அத்தியாயத்துல 2 பெரும் மகாத்மாக்கள், ஒன்று விதுர மகாத்மா, இன்னொன்று மைத்ரேய மகரிஷி. விதுர மகாத்மா மைத்ரேய மகரிஷியில ரொம்ப அழகான கேள்விகள்லாம் கேட்கிறார். அதுல படைப்பை பற்றிய ரகசியம் இன்றைக்கும் விஞ்ஞானிகளுக்கு புதிராகவே இருக்கிறது. படைப்பு, இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது? அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது தானா இயங்கிக்கிட்டு இருக்கு, படைப்பாளின்லாம் ஒருத்தர் கிடையாது, திடீர்னு ஒரு வெடிப்பு அதான் வந்துருச்சு, அதான் இயங்குது, அப்படி எல்லாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாடர்ன் சயின்ஸ், இன்னைக்கு நவீன அறிவியல், மெட்டீரியல் சிவிலைசேஷன், பௌதீக நாகரிகம். இந்த பௌதீக நாகரிகம் நவீன அறிவியலை தான் நம்புகிறதே தவிர பழமையான ஆத்மீக அறிவியலை இவங்க நம்புறதில்லை. அதுதான் கலியுக மக்களுடைய துரதிருஷ்டம். கலியுக மக்களுடைய துரதிருஷ்டம் என்னன்னா, சாஸ்திரங்கள் சொல்வதை புறக்கணித்து விட்டார்கள். சாஸ்திரங்கள் இன்னைக்கு யாரும் சொல்லி தரதும் இல்ல. முதலாவது இன்னைக்கு யார் வேதங்களை கற்பிக்கிறாங்க? வேதங்களை கற்கிறதுக்கு மக்கள் தயாரா இல்ல, கற்பிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்படி யாரால் கற்பித்தாலும் புரிந்து கொள்றதுக்கு அறிவாற்றலும் கிடையாது. ராயேனா பாயே கலோ அல்பாயசின் யுகேஜனா மந்தாசு மந்தமதையோ மந்தபாக்கியா பாத்திரதா. கலியுக மக்கள் அல்ப ஆயுசு உள்ளவங்களாகவும் மந்த புத்திக்காரங்களாகவும் சண்டை பிரியர்களாகவும் எப்பொழுதும் தொந்தரவுலயே இருக்காங்க. அதனால இன்னைக்கு மக்களுடைய ஆயுள் காலம், ஞாபக சக்தி, சிந்தனைகள்லாம் மாறிடுச்சு. ஆயுள் காலம் குறைந்து கொண்டே வருகிறது, ஞாபக சக்தியும் குறைந்து கொண்டே வருகிறது, சிந்தனையும் சுருங்கி கொண்டே வருகிறது. மனிதாபிமானம், அன்பு, பணிவு இதெல்லாம் மக்களிடத்துல சுருங்கிட்டே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கலியினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கலியினுடைய ஆதிக்கம், கலியின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதுனால நல்ல குணங்கள்லாம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. கலியுகம்னாலே கலகம் நிறைந்ததுதான். கலியுகம் சொன்னாலே கலகங்களும் தொந்தரவுகளும் துன்பங்களும் நிறைந்ததுதான். அதனால இன்னைக்கு இந்த மாதிரி மக்கள் அறியாமையில வாழ்றதுனாலையும்
பேரளவான பௌதீக அறிவியலை மட்டுமே நம்புறதுனாலையும் புலனின்பமே பிரதானம் என்று வாழ்வதாலும் இறை விஞ்ஞானத்தை குறித்து அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை, அதை கற்பிக்கிறதுக்கு ஆளும் இல்லை. அதனாலதான் இந்த உயர்ந்த தத்துவம் பாகவத தர்மம் இத இந்த கலியுக மக்களுக்காக பகவான் விட்டு சென்றார். வேதங்களை கற்பதோ, வேதங்களை கற்பிப்பதோ, வேத நெறிமுறைப்படி வாழ்வதோ, தர்மத்தின் கொள்கைகளை பின்பற்றுவதோ கலியுக மக்களுக்கு அசாத்தியமான சாத்தியமே இல்லை, ரொம்ப கஷ்டம். அதனால பகவான் என்ன செஞ்சாரு? எல்லா வேதங்களின் சாரமாக ஸ்ரீமத் பாகவதம் கொடுத்திருக்காரு. நிகம கல்பதரோர் கலிதம்பலம் சுகமுகா திருவசம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் ரசிராகோ முகிபா புவிபாவகா. இந்த ஸ்ரீமத் பாகவதம் எல்லா வேதங்களின் சாரம். இதுதான் முதலாம் ஸ்கந்தத்துல சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட கேட்டாங்க, நீங்க எல்லா வேதத்தையும் எடுத்து ஒரு சாரமா கொடுங்க. ஏன்னா கலியுகம் தொடங்கிடுச்சு. கலியுகம் தொடங்கின போது துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. அப்ப கலியுக மக்களுடைய நன்மைக்காக ஆயிரக்கணக்கான முனிவர்கள், சௌனகாதி முனிவர்கள் சௌனக ரிஷியோட தலைமையில நைமிஷாரண்யம் என்ற இடத்துல பெரும் யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யாகசாலைக்கு சூத கோசாமி என்ற பெரும் ஆச்சாரியன், பண்டிதன், பாகவதர் எழுந்தருளர், தூய பக்தர். அவரை அன்போட வரவேற்று அவர்கிட்ட ஒரு 6 கேள்வி கேட்டாங்க இந்த சௌனகாதி முனிவர்கள். அதுல ஒன்று எப்படியாவது நீங்க இந்த வேதங்கள்லாம் எடுத்து சாரமா கொடுத்துருங்க. அதுதான் கலியுக மக்களுக்கு சுலபமா பண்ண முடியும், பயிற்சி பண்றது. அதனால கலியுக மக்களுக்கான ஒரே தர்மம் பாகவத தர்மம் தான். பாகவதத்தை அடைக்கலம் கொள்றதை தவிர கலியுக மக்களுக்கு வேற வழியே இல்லை, பாகவதம் தான். அது கிருஷ்ணர் கலியுகத்துல பாகவத ரூபத்துல இருக்கார். மற்ற யுகங்கள்லாம் கிருஷ்ணர் நேரடியா அவதரிக்கிறார். 3 யுகம் கிருஷ்ணர் திரியுகா. 3 யுகத்துல பகவான் நேரடியா அவதாரம் செய்யறார், சத்திய, திரேதா, துவாபரா. ஆனா கலியுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக அவதாரம் செய்வதில்லை. அவர் தன்னை பக்தனாக காட்டிக்கொண்டார். பகவான் தான் அவதரிச்சாரு 500 ஆண்டுக்கு முன்னாடி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக. ஆனா பகவான் பக்தனுடைய கதாபாத்திரத்தை ஏத்துக்கிட்டார். பகவானே பக்தனா வந்துட்டார். ஏன்னா சொல்லி சொல்லி பார்த்தாரு, பக்தினா என்ன, பகவான் மேல எப்படி அன்பு செய்யறது, பகவான் எப்படி சரணடைறது, அவர்கிட்ட எப்படி பக்தி செய்யறதுன்னு அவரும் யுகந்தோறும் சொல்லி பார்க்கிறார். ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பாகவதம் சொல்லி சொல்லி பார்த்துட்டாரு. சரி, நீ மக்களுக்கு புரியுற மாதிரி இல்ல, அதுல நானே போய் காமிக்கிறேன். நானே சென்று இந்த கலியுகத்துல எப்படி பகவானை சரணாகதி செய்ய வேண்டும், எப்படி அவரிடம் அன்பு செய்ய வேண்டும், எப்படி அவருக்கு பக்தி செய்ய வேண்டும், எப்படி வைணவர்களுக்கு பக்தர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், பக்தி மார்க்கத்துடைய மகத்துவம் என்ன, பாகவத தர்மத்துடைய மகத்துவம் என்ன, ஹரிநாமத்தின் மகத்துவம் என்ன, இதையெல்லாம் எடுத்து பறைசாற்றுவதற்காக பகவானே சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார். அப்புறம் கலியுகத்துல பகவான் நாம ரூபத்துல இருக்கார். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கலியுகத்துல பகவான் நேரடியா அவதாரம் பண்றது இல்ல, அவர் பக்தனா வந்துட்டாரு, நாம ரூபத்துல இருக்கார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் நாம ரூபத்துல வந்துட்டாரு. அப்புறம் அவர் இலக்கிய அவதாரமாக இருக்கிறார். கலியுகத்துல பகவான் எப்படி இருக்காரு? இலக்கிய அவதாரம், லிட்டரரி இன்கார்னேஷன். ஸ்ரீமத் பாகவத் is none other than Krishna. No difference. There is no difference between Krishna and ஸ்ரீமத் பாகவத். ஸ்ரீமத் பாகவதற்கும் கிருஷ்ணருக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. பகவான் கலியுகத்துல பாகவத ரூபத்துல இருக்காரு. அப்ப கலியுகத்துல பாருங்க, கலியுக மக்கள் துர்பாக்கியசாலிகள் தான். நம்ம எல்லாரும் துர்பாக்கியசாலிகள் தான். ஆனா பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். இந்த துர்பாக்கியசாலிகளும் கடை தேற்றுவதற்காக இந்த கலியுக மக்களால வேத பாராயணம் செய்ய முடியாது, வேத நியமங்களை பின்பற்ற முடியாது, அப்புறம் யாகங்கள் செய்ய முடியாது, தவங்கள் இருக்க முடியாது, விரதங்கள் இருக்க முடியாது, தியானம் செய்ய முடியாது, இந்த உலக வாழ்க்கையை துறக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கலியுக மக்கள் அறியாமையினாலும் புலன்பத்தினாலும் பேரளவான பௌதிக நாகரிகம், பௌதிக விஞ்ஞானம், இந்த மாதிரி விஞ்ஞானம் சார்ந்த கல்வி, பௌதிக கல்வி, இதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேர்பட்டவங்களுக்கு ஒரே வழி என்னன்னா இந்த பக்தி மார்க்கம் தான். அதனால பகவானே கலியுக மக்களை கடை தேற்றுவதற்காக 3 விதமா செயல்படுறார். ஒன்று, அவரே பகவானே பக்தனாக சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார். அவரே ஹரிநாம ரூபத்திலும் இருக்கிறார். கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதாரி.
பின்ன அவரே ஸ்ரீமத் பாகவத ரூபத்தில் வைக்கிறார். பாத்தீங்களா எவ்வளவு கருணை வாய்ந்தது. கிருஷ்ணா வந்து கலியுக மக்களை கடத்தி ஏற்றுவதற்காக 3 விதமாக தன்னை விஸ்தாரம் செய்து கொண்டார். 3 ரூபத்துல இருக்கார். ஒன்று நாம பிரம்மம், இன்னொன்னு சப்த பிரம்மம், இன்னொன்னு பிரேம பிரம்மம். பகவான் கலியுகத்துல கிருஷ்ணா 3. பிரபு, ஹரே கிருஷ்ணா. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எனக்கு ஒரு சிவனடியார் வந்து ஏகாதசி அன்னைக்கு சொன்னாங்க பிரபு, உத்தவர் வந்து கிருஷ்ணா போகும்போது வந்துட்டு பக்தரோட அந்த பாத துளிகள்ல நான் இருப்பேன்னு சொன்னாங்க பிரபு. உத்தவர்கிட்ட பக்தரோட கிருஷ்ணா. எஸ் பிரபு. அப்புறம் நாம சங்கீதத்துல நான் இருப்பேன் அப்படின்னு எஸ் சொன்னாங்க. எஸ். பக்தரோட, அப்போ உங்களை மாதிரி பக்தரோட பாத துளிகள்ல நான் இருப்பேன் ஐயோ அப்படின்னு என்ன சொல்லி மாதிரி இல்ல, சுத்த சொன்னாங்க. பக்தர். என்ன மாதிரி எஸ் இல்ல கிடையாது. பிரபு. சுத்த ஹரே பக்தர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள், கிருஷ்ணா. பாகவதர்கள். நாகம் திஷ்டாமி வைகுந்தே நா யோகின ஹிருதேஷவா எத்திர காயந்தி மத்பக்தா தத்திர திஷ்டாமி நாரதா. பகவான் கிருஷ்ணர் நாரதத்துல சொல்றாரு. நாரத முனிவர் கேட்டாரு, பகவானே நீங்க எப்பவுமே எங்க இருப்பீங்க? உங்களை 24 மணி நேரம் எங்க பார்க்கலாம்? வைகுந்தத்துலதான் இருக்கீங்களா? நோ நோ நோ. நாகம் திஷ்டாமி வைகுந்தே, நான் வைகுந்தத்துல இல்ல நாரதா. அப்போ ஒரு வேளை இரவு பகல், மழை வெயில், பனி குளிர் என்று எதையும் பொருட்படுத்தாமல் காட்டில் தபம் செய்யும் யோகிகளின் ஹிருதயத்தில் இருக்கீங்களா? நோ நோ நோ. நான் வைகுந்தத்திலும் இல்ல, யோகிகளின் இதயத்திலும் இல்ல. அப்ப எங்கதான் இருக்கீங்க? நாகம் திஷ்டாமி வைகுந்தே நான் யோகின ஹிருதயேசவா எத்திர காயந்தி மத்பக்தா தத்திர திஷ்டாமி நாரதா. எங்க என் பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்களோ அங்க நான் எப்பவுமே நித்தியமா வாசம் பண்றேன். எங்க ஹரிநாம சங்கீர்த்தனம் நடக்குதோ அங்க பகவான் நித்தியமாக வாசம் செய்கிறார். எங்க பாகவதம் இருக்கின்றதோ அங்கு பகவான் நித்தியமாக வாசம் செய்கிறார். எங்க வைணவர்கள் இருக்கின்றார்களோ அங்கு பகவான் நித்தியமாக வாசம் செய்கிறார். சோ பகவான் எங்க இருக்காரு? வைணவர்கள் இதயத்தில் இருக்காரு. அவர் எப்பவுமே பக்தனுக்கு சேவை பண்ண பேரானந்த குரு. இது அவருடைய காரணமற்ற கருணை. பகவான் இந்த மாதிரி 3 பிரம்மம் கலியுகத்துல அவரு நாம பிரம்மம், சப்த பிரம்மம், பிரேம பிரம்மம். நாம நாமம் அது பிரம்மம் என்றால் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. பகவான் தான் பரபிரம்மம். பரம்பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம்பவா புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபு ஆவிஸ்வா ரிஷய சர்வே தேவரிஷி நாரதஸ்ததா சிலா தேவலா வியாச ஸ்வயம் சைவ பிரவிஷ்டிமே. கிருஷ்ணா நீங்க தான் அந்த பரபிரம்மம். பிரம்மத்துக்கு நீங்க தான் ஆதாரம். எல்லா ஜீவன்களுக்கும் நீங்க தான் ஆதாரம். இந்த ஜட உலகம், ஆன்மீக உலகம் எல்லாத்துக்கும் நீங்க தான் சர்வசிய ஆதாரம். எல்லாத்துக்கும் நீங்க தான் ஆதாரம். இதை நான் சொல்லல. அசிலர், தேவலர், வியாசர், பெரும் முனிவர்கள், மகான்கள், மகாத்மாக்கள், பரமம்சர்கள் எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். பெரும் ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது இப்ப என் கண்ணு முன்னாடி பாக்குறேன். முன்னாடி நீங்க நிக்கிறீங்க. நீங்க தான் பரபிரம்மம். நீங்க தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர். பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். பகவானே நீங்க தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். பரம்பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவா புருஷா. நீங்க புருஷோத்தமன். புருஷோத்தம் ஆதி புருஷம் சாஸ்வதம் நிலையானவர். திவ்யம் திவ்யமானவர். புருஷம் சாஸ்வதம் ஆதி தேவம் தேவாதி தேவன். ஆதி தேவ அஜம் பிறப்பற்றவர். விபும் எல்லையற்றவர். மாறி அர்ஜுனன் வந்து பகவான் சொல்ற. சோ அவர்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அவர்தான் இந்த நாமத்துக்கும் ஆதாரம். அவரும் நாமும் வேற வேற இல்ல. பகவானும் அவரது நாமும் வேற வேற இல்ல. பகவானும் இந்த உருவம் வேற வேற இல்ல. பகவானும் அவரது இந்த லீலைகளும் வேற வேற இல்ல. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் எல்லாம் ஆன்மீகமானது. அதனால கலியுகத்துல பகவான் எங்க இருக்கிறாரு? நாம ரூபத்தில் இருக்கிறார். அவர் வந்து பாகவத ரூபத்தில் இருக்கிறார். அவர் வந்து சைதன்ய மகாபிரபு அவதரிச்சிருக்கார். இப்படி கலியுகத்துல எல்லாருக்கும் நன்மை. கலியுக மக்கள் வந்து துர்பாக்கியசாலிகள் தான். ஆனா மகாபிரபுடைய கருணையால, பகவானுடைய கருணையினால இன்னைக்கு யாரு வேண்டாலும் எளிமையாக பகவானை அடையலாம். யார் வேணாலும் எளிமையா. இத வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் வெறும் ஸ்லோகமா மட்டும் சொல்லிடல. மாங்கி பாத்திர வெபாஸ்ரித்ய ஏபிஷு பாபயோனயா ஸ்திரியோ வைசிய ததா சூத்ரா தியபி ஆந்தி பரம். என்னை யார் வேணாலும் அணுகலாம். அர்ஜுனா என்னை யார் வேணா பார்த்தனே, என்னை யார் வேணாலும் அடையலாம். மாங்கி பார்த்த வெப்ப ஆசிரித்திய. ஆசிரியம்னா சரண் போறது, சரணடைகள். என்னை யார் வேணாலும் சரண் போகலாம். என்னை யார் வேணாலும் சரணடையலாம்.
அது பெண்கள், வியாபாரிங்க, இழிகுலத்தில் பிறந்த யாரா இருந்தாலும் அவங்க நான் விட மாட்டேன்னு சொல்லி சரணாகதி என்று வந்து விட்டால் யாரையும் பகவான் ஒதுக்குவதில்லை, யாரையும் விளக்குவதில்லை. அதனால இங்க ரொம்ப அழகா இந்த படைப்பு, இந்த படைப்பை பற்றி விஞ்ஞானம், படைப்பை பற்றி விஞ்ஞானம், இறை விஞ்ஞானம், கிருஷ்ணரை பற்றிய தத்துவம், கிருஷ்ண விஞ்ஞானம், இதெல்லாம் பாகவதம் மிக அழகாக வர்ணிக்கிறது. அதுக்கு பிரபுபாதர் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதனால இங்க பாக்குறோம், ஃபர்ஸ்ட் கிரியேஷன், முதல் படைப்பு பகவான் தான் செய்யறார். அவர்தான் அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மாம் புதாபாவ சமர்ப்பிதா. அர்ஜுனா, இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆத்மீக லோகமானாலும் சரி, ரெண்டுமே எங்கிட்ட இருந்துதான் தோன்றுது. ரெண்டுக்கும் ஆதாரம் நான் தான். இதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ உட்காந்து கற்பனை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, உட்காந்து தலையை சொரிய மாட்டாங்க, உட்காந்து ஏதோ தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இதி மத்வா பஜதேமா, எனக்கு பக்தி தொண்டு செய்வாங்க. அவர்தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்கிறார். யார் ஒருத்தர் கலியுகத்துல பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்துல கலந்துக்கிறாங்களோ அவங்கதான் அதி புத்திசாலின்னு சொல்லி. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயே சுமேதசா. மேதசானா புத்திசாலி, ரொம்ப புத்திமான். மேதசா, சுமேதசானா அதி புத்திசாலி. அவரை விட புத்திசாலி யாரும் கிடையாது. யாரு ரொம்ப பெரிய புத்திசாலி கலியுகத்தில்? யாரு சிறந்த கல்விமான் கலியுகத்துல? யார் பெரும் பண்டிதன்? யார் சிறந்த கல்விமான்? யார் அனைத்தையும் அறிந்தவர்? சைதன்ய மகாபுருடைய நாம சங்கீர்த்தத்துல கலந்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான். சும்மா பௌதிக கல்வியில ஒண்ணுக்கு உதவாது. ஏட்டு சுரைக்கால கறி சமைக்கிறதுக்குலாம் உதவாது. பௌதிக கல்வி எதுக்கு உதவாது? அப்ப எந்த கல்வி அவசியம்? பாகவத கல்வி அவசியம். ஏன்னா கிருஷ்ணர் தான் சைதன்யர். கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணன், கிருஷ்ணர் தான். ஆனா கருமை நிறத்துல இல்ல, பொன்னிறத்துல வந்திருக்காரு. தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்திய பொன்னிறம். எதுக்கு வந்தாரு? எப்படி வந்தாரு? யாரோட வந்தாரு? சைதன்ய மகாபுரு எப்படி வந்தாரு? யாரோட வந்தாரு? எதுக்காக வந்தாரு? கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம். கிருஷ்ணர் தான், கருப்பு இல்ல, தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்திய பொன்னிறம். எப்படி வந்தாரு? ச அங்க உப அங்க அஸ்திரம். தன்னுடைய அங்கங்கள், அங்கத்துடைய அங்கங்கள், அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள், பரிவாரங்கள், அஸ்திரங்கள் எல்லாம் புடைசூழ தனது சகாக்களோடு, நித்தியமான சகாக்களோடு தோன்றினார், நித்திய சித்தர்களோடு தோன்றினார். எதுக்காக? யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை. இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான் ஒரே வழி. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஐவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. இதை கற்பிக்கிறதா பகவான் சைத்தன்ய மகாபுரு தோன்றினார். சரி, அப்போ இந்த பாகவத தர்மத்தின் மூலமா மட்டும்தான் நம்ம படைப்பின் ரகசியம், படைப்புக்கு பின்னாடி மாபெரும் ஆற்றல். இங்க ரொம்ப அழகா பிரம்மா பிரார்த்திக்கிறார் பாருங்க. இவ்வாறு 52வது பதம். இவ்வாறு அவர் ஆழ்ந்து சிந்தித்து இயற்கைக்கும் மேலான சக்தியினை தியானித்துக் கொண்டு, இயற்கைக்கும் மேலான சக்தி. இயற்கை ரொம்ப சக்தி வாய்ந்தது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சமகா பூதங்களும் அதீத ஆற்றல், அதீத சக்தி வாய்ந்தது. அப்ப இந்த சக்திக்கு யார் ஆதாரம்? சக்திக்கெல்லாம் ஆதாரம் சக்திமான். அதனால பிரம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இவ்வாறு அவர் ஆழ்ந்து சிந்தித்து இயற்கைக்கும் மேலான சக்தியினை, இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அந்த சக்தியை கொடுத்தது யாரு? அந்த சக்தி எங்கிருந்து உற்பத்தியாச்சு? அந்த சக்தியை படைத்தவன் யார்? நிலம். அதீத ஆற்றல் படைத்த ஒரு பூகம்பம் வந்துச்சு, எல்லாம் உள்ள போயிருவோம். நிலம் அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது. அகழ்வாரி தாங்கும் நிலம் போல தன்மை. நிலம் எல்லாரையும் தாங்கி கொண்டிருக்கின்றது. நிலம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என பூமாதேவி பொறுமையின் சிகரம். சோ நிலம் அதீத சக்தி வாய்ந்தது. இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம், இன்றைக்கு நவீன அறிவியல் பூகம்பம் வரப்போகுதுன்னு சொல்லலாம், ஆனா கட்டுப்படுத்த முடியாது அவனால். ஏன்னா அது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது. அதே மாதிரி நீர் அதீத ஆற்றல், கடல் அதீத ஆற்றல் படைத்தது. சுனாமி வரப்போகுதுன்னு அறிவிக்கலாம், ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. காற்று, சூறாவளி, புயல் அனைத்தையும் அடித்து சென்று விடும். புயல் வரப்போகுது, சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம், கட்டுப்படுத்த முடியாது. நெருப்பு, காட்டு தீ பரவுனா யாரால தடுக்க முடியும்? எவ்வளவு ஃபயர் இன்ஜின் வந்தாலும் பத்தாது. பயங்கரமாக தீப்பற்றி எரிந்து கொண்டால் காட்டு தீய ஃபயர் இன்ஜின் எல்லாம் வச்சு அணைக்க முடியாது. அதீத ஆற்றல் படைத்தது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம்
இவை அனைத்தும் என்னிடமிருந்து பிரிந்த சக்தின்னு பகவான் சொல்றார். நிலம், நீர், நெருப்பு, அதாவது பூமி, ஆப்போ, அனலோ, வாயு, அம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இதயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. இந்த எட்டும் என்னிடமிருந்து பிரிந்த சக்தின்னு பகவான் சொல்றார். அதனால இந்த சக்தி இருக்குல்ல, இந்த சக்தி யாருடைய சக்தி? கிருஷ்ணாவுடைய சக்தி. இந்த பௌதிக சக்தியான மாயா சக்தி, இந்த மாயா சக்தி யாருடைய சக்தி? விஷ்ணு மாயா, விஷ்ணு துர்கா, விஷ்ணு சக்தி. அதனால பிரம்மா என்ன பண்றாரு? விஷ்ணு தன் இந்த இயற்கைக்கும் மேலான சக்தியினை தியானிக்கிறார். இயற்கைக்கும் மேலான சக்தி பரமபுருஷன். நிறைய பேர் இயற்கையை தியானிப்பாங்க. நீங்க வந்து வந்து இந்த லைட்டை தியானம் பண்ணுங்க, நீங்க வந்து சந்திரனை தியானம் பண்ணுங்க, நீங்க சூரியனை தியானம் பண்ணுங்க, நீங்க கண்ணை மூடி உக்காந்துக்கங்க, நீங்க எதை வேணாம் உங்களுக்கு என்னெல்லாம் மனசுல தோணுதோ அதையெல்லாம் தியானம் பண்ணுங்க. நோ, பிரம்மா வந்து தன் மனக்குதிரையை அவிழ்த்து விட்டு மனம் போன போக்கில் தியானம் செய்பவர் அல்ல. மனக்கற்பனையால் வந்து தியானம் செய்பவர் அல்ல. அவர் ஒரு மனக்கற்பனவாதியோ அல்லது மனம் போன போக்கில் தியானம் செய்பவரோ அல்ல, அல்லது சூனியத்தை தியானிப்பவர் அல்ல. அவர் பரமபுருஷரான பகவான், இயற்கைக்கும் மேலான சக்தியான அந்த பரமபுருஷோத்தமனான பகவானை தியானித்த பொழுது 2 உருவங்கள் அவர் உடலில் இருந்து தோன்றின. அவை பிரம்மதேவனின் உடல் என்று இன்றும் போற்றப்படுகின்றன. அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் கிரியேஷன், முதல் படைப்பை வந்து பிரம்மா செய்து விடுகிறார், பகவான் செய்து விடுகிறார். 24 மூலக்கூறுகள், 5 பஞ்சபகாபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுகர் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், பௌதீக முக்குணங்கள், இந்த மாதிரி 24 மூலக்கூறுகள் படைப்பின் ஆரம்பத்துல பகவானாலே தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப வந்து இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மதேவரோ, மகாதேவரோ, சந்திரனோ, சூரியனோ, இந்திராதி தேவர்களோ இருக்கல. நாராயணன் மட்டுமே இருந்தார். நாராயணோ பரோ அவ்யக்தாத் ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா. படைப்புக்கு முன்னாடி நாராயணன் மட்டுமே இருந்தாரு. அவற்றிருந்தா இந்த 24 மூலக்கூறுகள் தோன்றியது. அதுக்கப்புறம் அந்த நாராயணன் இருந்தா பிரம்மா தோன்றுகிறார். இந்த நாராயணனுக்கான மூல நாராயணர் பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து மூல நாராயணர், நாராயணுக்கு மூலம். அதனாலதான் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி ராமாதி மூர்த்தி சுகலா நியமேன திஷ்டன் நன்னாவதாரமகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ணஸ்வயம் சமபவத் பரமத்மான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. இந்த கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். ஏதேச்சாம்ச கலோபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். அவற்றிருந்தா நாராயணர். அந்த நாராயணன்றது தான் எல்லா படைப்புக்கு தேவையான சக்தி. அந்த படைப்புக்கு தேவையான சக்தி நாராயணன்றது வந்தது. அந்த நாராயணமிருந்தே பிரம்மா தோன்றுகிறார். அதனாலதான் பிரம்மாவுக்கு ஸ்வயம்பு அல்லது ஆத்மபூன்னு பேர். சரி, இப்ப பிரம்மா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? அவர் வந்து அவ்வளவு ஈஸியாலாம் பகவானை பார்த்துடல. அது வந்து தீவிரமான பக்தி தொண்டு, நல்ல பகவானை தியானித்து தீவிரமான பக்தி தொண்டு செஞ்சு அவருடைய பக்தியினால பகவான் அவருக்கு நேருக்கு நேர தரிசனம் கொடுத்தார். அப்புறம் பகவான் பிரம்மனுக்கு நேருக்கு நேரா தரிசனம் கொடுத்தது மட்டும் இல்லாம படைப்புக்கான ஞானம், தேனே பிரம்மஹிருதயாதி கவையே முகந்தி அத் சூரையக, பிரம்மாவின் இதயத்திலிருந்து கொண்டே அவருக்கு வேத ஞானத்தை பகவான் புகட்டினார். படைப்புக்கு தேவையான அறிவு, அதற்கு தேவையான ஆற்றல், அதற்கு தேவையான மூலக்கூறுகள் அனைத்தும் பகவானிடமிருந்து தோன்றியது. பிரம்மனும் பகவான் இருந்து தோன்றினாரு. அப்ப ஃபர்ஸ்ட் கிரியேஷன், முதலாம் படைப்பை பகவான் செய்து விடுகிறார். இதை வைத்துக்கொண்டு 2ஆம் படைப்பை பிரம்மா செய்கிறார். பிரம்மா என்ன பண்ணாரு? அவற்றிருந்து 4 குமார், இதான் நம்ம முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல படிச்சோம். பிரம்மாட்ட இருந்து 4 குமார்கள் வந்தாங்க. அவங்களுக்கு இந்த சந்ததியை உற்பத்தி பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த மக்கள் தொகையை பெருக்கணும், இதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க? பகவானை தியானம் பண்றதுக்காக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ருத்ரன் வந்தாரு. அவரும் பார்த்தா ரொம்ப கோரமான ரூபங்களை படைச்சாரு. அதுவும் வேண்டாம். இப்ப கடைசியில பிரம்மா யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம். அவற்றிருந்து மரீச்சி, கர்தமர், இந்த மாதிரி தக்ஷ பிரஜாபதி, இந்த மாதிரி சந்ததி உற்பத்தி பண்ற மகா ரிஷிகள்லாம் வர்றாங்க. ஆனாலும் பிரம்மா நிறைவடையல. ஏன்னா மக்கள் தொகையை பெருக்கணும். இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? மக்கள் தொகை பெருகி போச்சு, அதனாலதான் பற்றாக்குறை. இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? மக்கள் தொகை பெருகி போச்சு, அதனாலதான் பற்றாக்குறைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. இதை வந்து பிரபுபாதர் மிக அழகா சொல்றாரு. பிரபுபா என்ன சொல்லியிருக்காரு?
பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. இதுல நிர்வாகம் சரியில்லைங்கிற. நீ அரசாங்கம் வந்து மக்கள் தொகை பெருகி போச்சு அதனாலதான் பற்றாக்குறை, இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எவ்வளவு மக்கள் தொகை அதிகரித்தாலும் நாட்டுள்ள ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள் மட்டுமல்ல, பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, எவ்வளவு ஜீவஜாலங்கள், எவ்வளவு ஜீவராசிகள் அதிகரித்தாலும் அவங்களுக்கு தேவையான உணவை இறைவனால் கொடுக்க முடியும். பகவானால, இந்த இயற்கையினால, பகவானுடைய சக்தியான இந்த இயற்கை, பகவானின் சக்தியான இயற்கை எல்லோருக்கும், இயற்கை அன்னை, இயற்கை அன்னையானவள் எல்லோருக்கும் உணவு கொடுக்க முடியும் பகவானுடைய அனுக்கிரகத்தினால, பகவானுடைய ஆசீர்வாதத்தினால. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் தான் சரியில்லை. இன்னைக்கு வந்து அரசாங்கத்துடைய நிர்வாகம் தான் சரியில்லையே தவிர உணவு பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே எனக்கு கிடையாது. இன்னைக்கு என்ன பண்றாங்க, அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் வந்து 80 கிட்ஸ், நான் 80கள்ல பிறந்தவன். இப்போ 70 கிட்ஸ், 70 80 பிறந்தவங்க ஒரு ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா 8 குழந்தைங்க, 9 குழந்தைங்க, 10 குழந்தைங்க, குறைஞ்சது 3 4 குழந்தைகளா இருப்பாங்க. 4 குழந்தைங்க. இப்ப எங்க அம்மா கூட பிறந்த ஒரு 5 6 பேர் இருக்கு. 4 பேர் 5 பேர். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி 10 பேர். இன்னைக்கு பாருங்க, அரசாங்கம் வந்து போர்டு போட்டுறாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர்னு வச்சாங்க. முதல்ல 3 குழந்தைங்க, ஒரு வீட்டுல கணவன் மனைவி 3 குழந்தை, அப்புறம் 2 குழந்தை, நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர். இனி ஒரு நாள் போர்டு வைப்பாங்க, நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படின்னு. இந்த மாதிரி கலியுகத்துல வந்து நிர்வாகம் செய்ய தெரியாம, பிரபுபாதர் வந்து ஒரு கிளாஸ்ல ரொம்ப அழகா சொன்னார். ஒரு உபன்யாசத்துல பிரபுபா என்ன சொல்றாரு, இன்னைக்கும் நிலங்கள், எவ்வளவோ காலி நிலங்கள் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலி நிலங்கள் நிறைய இருக்கு. ஆனா அரசாங்கம் முயற்சி பண்ணுதா, இல்ல பொதுமக்கள் தான் உழைக்க தயாரா இருக்காங்களா? பொதுமக்கள் யாருமே உழைக்க தயாரா இல்ல. எந்த மாதிரி உழைக்க தயாரா இருக்காங்கன்னா, இந்த காலர் அழுக்காகாம வேலை செய்யணும், நேரா ஆபீஸ்ல போய் உட்காரணும், சீட்டை தேய்க்கணும், கம்ப்யூட்டர் தட்டணும், சம்பளம் வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி வேலை செய்யதான் மக்கள் தயாரா இருக்காங்க தவிர, இயற்கை அன்னை வாரி வாரி கொடுக்கும். இயற்கையை துஷ்பிரயோகம் பண்ணாம, இயற்கையை துன்புறுத்தாம, இயற்கையை வந்து வந்து வீண் செய்யாம, சரியாக 6 குளங்கள் ஏரிகள்லாம் நன்றாக பராமரித்து, இயற்கையை வந்து நன்றாக பராமரித்தால் இயற்கை அன்னை வாரி வாரி தருவாங்க. பாகவதத்துல ஒரு பெரும் கதையே இருக்கு. அடுத்த அத்தியாயத்துல, அடுத்த கேண்டோல படிப்போம், 4th கேண்டோல 4ஆம் ஸ்கந்தத்துல பிருத்து மகாராஜா, பிருத்து மகாராஜாவுடைய காலத்துல பூமியில இருந்து ஒண்ணுமே வரல, மழை பெய்யல, தானியங்கள் வரல, பிரபஞ்சம் எல்லாம், அந்த பூமி எல்லாம் கொஞ்சம் வறண்டு போய், மக்கள் உயிர்வாளிகள், எல்லா ஜீவராசிகள் உயிர்வாளிகள்லாம் போராடுறாங்க, உயிர் வாழ்றாங்க. பிருத்து மகாராஜா வந்து தன்னுடைய வில்லையும் அம்பை எடுத்து இந்த பூமியை வந்து பீஸ் பீஸா தொலைச்சிருவேன்னு இந்த பூமியை தண்டிக்க தயாராயிட்டார். உடனே பூமாதேவி ஒரு பசுவின் வடிவை எடுத்துக்கொண்டு பிருத்து மகாராஜா பேசி, அந்த சாப்டர் இருக்கு, ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம். பூமாதேவி ஒரு பசுவின் வடிவை எடுத்துக்கொண்டு பிருத்து மகாராஜன் பேசினாங்க. ஐயா பிருத்துவே, நீங்க பகவானுடைய சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம், நீங்க வந்து ரொம்ப நேர்மையானவர், நீங்க ஒரு ராஜ ரிஷி, உங்கள் ஆட்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்க ராஜ்யத்துல நாத்திகர்கள், அயோக்கியர்கள், கொள்ளைகர்களா இருந்ததுனால நான் எவ்வளவு நாள் கொடுக்காம இருந்தேன். நான் இப்போ உங்களுக்கு வேண்டி வேணா தர்றேன். உங்க ராஜ்யத்துல வந்து கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகர்கள், பொறாமைக்காரர்கள், அயோக்கியர்கள், கொள்ளையர்கள், இந்த மாதிரி நிறைய இருந்திருக்காங்க. ஆனா நீங்க வந்து ஆட்சி பண்ணதுனால உங்களுக்கு பயந்து போய் எல்லாம் வாழை சுருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு வேண்டி வேணா எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன வந்து நீங்க ஒரு பசுவோட வடிவில் இருக்க பால் கறங்க, அதுல இருந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இன்னைக்கு வந்து தானியங்கள் கிடைக்குது. இன்னைக்கு வந்து கலியுகம் வந்து 5000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா பாருங்க, எல்லாத்துலயும் கலப்படம் தான். நம்ம சாப்பிடுற உணவு பூரா கலப்படம். ஆனாலும் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு தானியங்கள், காய்கறிகள், பால், பழம். எப்படி கிடைக்குது? நம்ம எதை நம்பி வாழ்றோம்? பசிச்சா வந்து டயர் போல்ட் நட்டையோ டயரையோ இல்ல கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸையோ சாப்பிட முடியாது. இன்னைக்கு வந்து அசுர நாகரிக வளர்ச்சி, பெரிய பெரிய பில்டிங், ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங், அப்புறம் வான் உயர்ந்த கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், இதெல்லாம் பசியை போக்காது. ஒரு நாள் லாக்டவுன் போட்டாங்க, எல்லாம் வீட்டுல போய் வயிற்றுல துணியை கட்டிட்டு உட்காந்துக்க வேண்டியதான், ஈர துணியை கட்டிட்டு. அஹ் இதெல்லாம் உண்மையான பொருளாதாரம். என்னாச்சு, இன்னைக்கு மக்கள் இந்த பேரளவான நவீன நாகரிகத்தினால, இந்த தொழிற்சாலை முன்னேற்றத்தினால இந்த ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாயோடைய வலையில மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம எதை நம்பி இருக்கிறோங்கிறதே மறந்து போயிட்டாங்க.
என்னதான் சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்தாலும் சாப்பிட்டாதான் வேலை பார்க்க முடியும். சில சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்தாலும் சாப்பிட்டாதான் வேலை பார்க்க முடியும். பசிக்குது 2 கீபோர்ட்ல இருந்து 2 சுவிட்ச் எடுத்து சாப்பிட்டுக்க முடியாது. 2 பிளக் எடுத்து சாப்பிட முடியாது. சாப்பிடுறதுக்கு ஆகாரம் அன்னம். அன்னாத் பவந்தி பூதானி. எல்லா உயிர்வாளுக்கும் அன்னமே அவசியம். பிரஜன்யாத் அன்ன சம்பவ. மழை பொழிஞ்சாதான் தானியம். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யம். யஜ்ஞ கர்ம சமுத்பவ. நாம சங்கீர்த்தனம் பண்ணாதான் மழை. நாம சங்கீர்த்தனம் யஜ்ஞம் பண்ணலைன்னா மழை இல்லை. அதனால பிரபுபாதர் பகவத்கீதையுடைய 3வது அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகத்துடைய கடைசியில எழுதியிருக்காரு. கடைசி லைன்ல குறைந்தபட்சம் உணவு பற்றாக்குறையை போக்குறதுக்காக வேண்டியாவது ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் செய்தே ஆக வேண்டும். அப்போ இன்னைக்கு ஏன் மக்களுக்கு தானியம் கிடைக்குது? கலியுகத்துல திருடர் கையிலேயே சாவி போயிருச்சு. அரசியல் தலைவரே திருடர்களும் கொள்ளையர்களும் அயோக்கியர்களும் ஆயிட்டாங்க. அப்ப எப்படி கிடைக்குது இன்னைக்கு? இன்னைக்கு மக்கள் சுயநலவாதிகள் ஆயிட்ட. கலியுகத்துல குறைகளை சொல்லிக்கிட்டே போலாம். இரவு பகலா உட்காந்து பேசினாலும் தீர போறது இல்ல. ஆனா இன்னைக்கு பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருப்பதால் மட்டும்தான் இந்த பக்தர்களுக்காக வேண்டி எல்லாரும் கிடைச்சுக்கிட்டு. பக்தர்கள் இன்னைக்கு நாம சங்கீர்த்தனம் பண்றாங்க. மாயாப்பூர் விருந்தாவன்ல 24 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் நடக்குது. நான் ஸ்டாப்பா 24 மணி நேரம். அதனால பக்தர்களுக்காக வேண்டி நீ கிடைச்சுக்கிட்டு. இல்லன்னா எல்லாத்தையும் கிருஷ்ண ஸ்டாப் பண்ணிடுவார். சப்ளை எல்லாம் கட் பண்ணிடுவார். அதனால இந்த உணவு பற்றாக்குறை, மக்கள் தொகை பெருக்கம், இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்தக்கூடிய வேலை. எவ்வளவு மக்கள் தொகை பெருகினாலும் அந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்கான உணவு தானியங்களை பகவானால கொடுக்க முடியும், இயற்கையினால கொடுக்க முடியும். ஆனா ஒழுங்கா பக்தி பண்ணணும். பகவான் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளணும். பகவானை சரணடைந்து, கிருஷ்ணா நீங்க தான் முழுமுதற் கடவுள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பகவானை சரணடைஞ்சு, இந்த பாவியை ரட்சிங்க, என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சுக்கங்க, நான் உங்க நாமத்தை உச்சரிக்கிறேன் அப்படின்னு சரணாகதி பண்ணா அந்த பக்தனுக்கு இல்லைங்கிற பேச்சு கடவுள். இல்லைங்கிற பேச்சு கடவுள். ஆனா இதை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதா வைணவருடைய குறிக்கோளர். சைதன்ய மகாபிரபு ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலேயும் நாம ஜபிக்கப்படணும்னு பிரபுபாதர் உலகம் முழுதும் நாம ஜபத்தை கொண்டு போனார். நாம சங்கீர்த்தனம், பாகவத தர்மம். அப்போ இன்னைக்கு இந்த உணவு பற்றாக்குற பேச்சுக்கு இடம் கிடையாது. இன்னைக்கும் அரசாங்கம் சரியா திட்டமிட்டாங்கன்னா பசுக்களை உற்பத்தி பண்றது, தானியங்களை உற்பத்தி பண்றது, இதெல்லாம் செஞ்சா நாட்டை ரொம்ப சுபிக்ஷமா மாத்திடலாம். அப்படியே பசுமையா மாத்திடலாம். இதெல்லாம் பசுமை நகரம் எல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா? செயற்கையா ஆர்டிபிஷியலா பண்ணிட்டு இருப்பாங்க. பசுமை நகரம்னா விவசாயம் காப்பாற்றப்படும். பசுமாடு எந்த பூமியில பசு சந்தோஷமா சுத்தி வருதோ அந்த பூமி இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. எந்த பூமியில பசு கசாப்பு கடைக்கு போகுதோ அந்த பூமி இறைவனால் கைவிடப்பட்டது, சபிக்கப்பட்டது. இந்த பூமியில பசுவோடைய மடியிலிருந்து பால் சிந்ததுக்கு பதிலா ரத்தம் சிந்து, கண்ணீர் சிந்துது. பசுக்கள் இங்க சந்தோஷமா இல்ல, பக்தர்கள் துன்புறுத்தப்படுறாங்க. சனாதன தர்மத்தை பற்றி கேள்வி பேசுறாங்க. இப்ப எல்லாம் நடக்கும்போது அந்த சமுதாயம் பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, நிம்மதி இல்ல, உள்நாட்டு சண்டை, வெளிநாட்டு சண்டை எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் சந்திச்சே ஆகும். இப்போ ஒரே வழிதான் இருக்கு. கலியுக மக்களுக்கு ஒரே வழி இந்த நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான், வேற வழியே இல்லை. அதனால இந்த மக்கள் தொகை பெருக்கம், இந்த பற்றாக்குறை, இந்த கதைக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. பிரம்மதேவர் மக்கள் தொகை எப்படி பெருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நான் இவ்வளவு சக்தி பெற்றவனா இருந்தோம், என்னுடைய தலைவன் என் எஜமானன் பகவான் கிருஷ்ணன் சர்வசக்தி படைத்தவரா இருந்தோம், என்னால ஏன் இன்னும் மக்கள் தொகை அதிகரிக்க முடியல? இந்த மக்கள் தொகை பெருக்கும் எதுக்காக? சும்மா தேவையில்லாத சந்ததிகள் அல்ல. வர்ணசங்கரா பகவத்கீதையில படிச்சுக்கல. வர்ணசங்கரானா தேவையில்லாத சந்ததிகள். எதெல்லாம் பூமிக்கு பாரம், டிவி, சினிமா, பொழுதுபோக்கு, புலன்பந்தம், இதெல்லாம் தேவையில்லாத சந்ததி. சமுதாயத்துக்கு தேவையில்லாத சந்ததி எல்லாம் என்னது? இந்த சோசியல் மீடியால தேவையில்லாத போட்டு கிளறிட்டு இருக்கிறது. வாட்ஸ்அப்ல இங்க இருக்கிற குப்பையை தூக்கி அங்க போடுறது, அங்க இருக்கிற குப்பையை தூக்கி இங்க போடுறது. ஒரு போட்டோ போட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐயா ஐயா எப்படியா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஐயா ஷேர் பண்ணுங்கயா. இந்த இந்த மாதிரி உள்ள ஜந்துக்கள் தான் பூமிக்கே பாரம். இது வர்ணசங்கரா. ஆனா பிரம்மதேவர் விரும்புறது நன்மக்கள் தொகை, நல்ல மக்கள் தொகை பெருக்கணும் அப்படின்னா பக்தர்கள் அதிகம் உருவாகணும். பக்தர்கள் அதிகமா உருவாகும் போது, பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது அந்த பூமி சுட்சமா இருக்கு, செழுமையா இருக்கும், பசுமையா இருக்கும். அமைதி, நிம்மதி, ஆனந்தம் எல்லாம் அங்கதான் சாத்தியம். அதனால
பக்தர் சங்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தர்கள் தான் ரொம்ப முக்கியம். பக்தர் எங்க இருக்காங்க, பகவான் இருப்பான்னு பாத்துட்டோமா. அதனால இங்க பிரம்மா வந்து மக்கள் தொகை எப்படி பெருக்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா, அது தேவையில்லாத மக்கள் தொகை இல்ல. மக்கள் தொகை நான் பெருக்கிட்டா என்ன செய்வேன், எப்படி இவ்வளவு பேருக்கு உணவு கொடுக்கறது, எப்படி இவ்வளவு பேர் பராமரிக்கிறது, அந்த கவலையெல்லாம் பிரம்மா கிடையாது. ஏன்னா பிரபஞ்சத்துக்கே நாயகன் ஜெகநாதனுடைய சக்தியினால பிரம்மா சிருஷ்டிக்கிறார். அப்போ இந்த இந்த பகவானுடைய சிருஷ்டிப்புல என்ன பற்றாக்குறை, பகவானுடைய சிருஷ்டிப்புல பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், இங்க பற்றாக்குறைனா பக்திக்கு தான் பற்றாக்குறை, சரணாகதிக்கு தான் பற்றாக்குறை, பகவானை ஏற்றுக்கொள்றதுதான் பற்றாக்குறை, சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்றதா பற்றாக்குறை, இதை புரிந்து கொள்றதுதான் பற்றாக்குறை, இதை எடுத்து போதிக்கிறவங்களுக்கு தான் பற்றாக்குறை. இதுக்குதான் பற்றாக்குறை, வேற எதுக்கு இங்க பற்றாக்குறை கிடையாது. இந்த உணவு பற்றாக்குறை, மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, இதெல்லாம் இந்த வார்த்தை ஜாலம். மக்களை ஏமாத்துறதுக்கு, ஓட்டு வாங்குறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு வார்த்தை ஜாலம் செய்யறாங்க. அதெல்லாம் நம்பவே கூடாது. இங்க பாருங்க, பிரம்மா என்ன பண்றாரு, எப்படி நிறைய சந்ததிகள் உற்பத்தி பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்ப கோடிக்கணக்கான ஜீவன்கள் வந்தாலும் அந்த கோடிக்கணக்கான ஜீவன்களுக்கு பகவானால் உணவளிக்க முடியும், இயற்கையினால உணவளிக்க முடியும். ரொம்ப அழகான வர்ணனை. அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய உடல்ல இருந்து 2 பேர் வந்தாங்க, ஸ்வயம்பு மனு, சதரூபா. 2 பேர் தான் மனு, மனித குல தந்தை. இங்க நம்ம எல்லாம் மனுஷன்னு சொல்றோம் இல்லையா, சும்மா மனுஷன்னு சொல்லிக்கிறவங்களதான், ஆனா பண்றது பூரா விலங்குகளான வேலைதான். இன்னைக்கு கலியுகத்துல மனிதன் என்று ஒருத்தன் தன்னை கருதி கொள்றானே தவிர, அவன் ஆடை அணிந்த விலங்கு அல்லது 2 கால் பிராணி. விலங்கு கூட ஒரு வகை நல்லபடியா சேர்த்திக்கலாம், நாய் கூட நன்றியா இருக்கு, கழுது கூட நல்லா உழைக்குது. ஆனா மனிதனை பாருங்க, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் போச்சு. அதனால மனிதன் ஒரு நாகரிகமான விலங்கு. என்னைக்கு மனிதன் மனிதனாக ஆகிறான், அவன் தான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை உணரும் போதுதான் மனிதன் ஆகிறான். நான் இந்த உடல் அல்ல ஆத்மான்னு உணர்றதுதான் மனித வாழ்க்கை. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவின் தளத்தில் செயல்படும் போதே அவன் புனிதன் ஆகிறான். அதுக்கப்புறம் அவன் பக்தி செய்யும் போது பக்தன் ஆகிறான். ஃபர்ஸ்டே நான் இந்த உடல் அல்லன்னு உணர்ந்த அவன் மனிதன். யார் மனிதன்? நான் இந்த உடல் அல்ல என்று உணர்ந்தவனே மனிதன். யார் புனிதன்? அந்த மனித தளத்தில் செயல்படக்கூடியவன், ஆத்மாவின் தளத்தில் செயல்படக்கூடியவன் புனிதன் ஆகிறான். அதுக்கப்புறம் பகவானுக்கு சேவை செய்யும் போது தன்னை உணர்ந்த ஆத்மா அவன் பக்தன் ஆகிறான். இன்னைக்கு பாருங்க, எல்லாம் விலங்காதான் இருக்கிறாங்க. அதனாலதான் பகவான் இந்த பூமியில தோன்றி இந்த விலங்குத்தனமான மக்களை ஆத்மீக பாதையில கொண்டு முதல்ல அவனை மனிதனாக்கணும், அப்புறம் அவனை புனிதனாக்கணும், அதுக்கப்புறம் பக்தனாக்கணும். அதனால பக்தனாகிறது ரொம்ப பெரிய ஸ்டேஜ், அது ரொம்ப உயர்ந்தது. இந்த கிருஷ்ண பக்தினா ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கிருஷ்ண பக்தினா உயர்ந்த நிலை, மிக உயர்ந்த நிலை. மனிதம் புனிதம் ரெட்டை கடந்த நிலை பக்தி. மனிதனா இருப்பதை காட்டிலும் புனிதனா இருப்பதை காட்டிலும் மிக உயர்ந்தது பக்தனாக இருக்கிறது. அது பகவான் இந்த பூமியில ரொம்ப அழகா பிரச்சாரம் செய்யறாரு. அவரே இந்த பூமியில தோன்றாரு, யுகந்தோறும் வர்றாரு. ராமராக, கிருஷ்ணராக, சைத்தன்ய மகாபிரபுவாக தன் சகாக்களை அழைச்சிட்டு வர்றாரு. நம்ம சொன்னோம் இல்லையா, பகவான் யாருகிட்டையும் பாரபட்சம் பாக்குறது இல்ல, யாரையும் வெறுக்கிறது இல்ல. இப்ப நான் உறையூர் நாச்சியார் கோயில்கிட்ட உட்கார்ந்துருக்கேன். நாச்சியார் கோயில்ல தான், உறையூர் கோயில்ல திருப்பானாழ்வார் அவதார ஸ்தலம். திருப்பானாழ்வார் பிறப்பால் ஒரு சூத்திரன், பாணன், கையில ஒரு வீணை வச்சுட்டு எப்பவுமே பகவானுடைய புகழ் பாடிட்டே இருப்பார். ஆனா அவர் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள அவர் பிறப்பால் சூத்திரனால அவர் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. காவேரி கரையில் நின்றுட்டு பகவானை புகழ்ந்து பாடுவார். அப்போ ஒரு நாள் பட்டர் தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தார், பகவானுடைய அபிஷேகத்துக்காக, திருமஞ்சனத்துக்காக. இவர் படித்துறையில் நின்று பாடிக்கிட்டு இருக்கிறார். சூதரனே விலகிப்போ, அடே விலகிப்போ விலகிப்போன்னு சொன்னார். ஒரு காதுல விழல. ஏன்னா இவர் பகவானை பத்தி பாடும்போது திருப்பானாழ்வார் தன்னையே மறந்து போயிடுவார். தன்னையே மறந்து பக்தி பரவசத்துல, பிரேமத்துல, அப்படி கண்கள்ல கண்ணீர் மல்க. இந்த புற உடல் சார்ந்த எந்த ஒரு உணர்வு இருக்காது அவர். இந்த புற உடல் சார்ந்த எந்த உணவு இல்லாம தன் பக்தியினால இறைவனோடு ஒன்றாய் விட்டார். இந்த உள்ளத்தால ஆத்மார்த்தமாக பக்தியினால இறைவனோடு ஒன்றாயிட்டாரு. இந்த பட்டர் கூப்பிடுறது ஒரு காதுல விழல. நாம கூட சில நேரம் நாம போது நாம ஜெபம் செய்யும்போது நம்மள மறந்துருப்போம், எப்படி தூங்கிரும். இதான் நமக்கும் சுத்த பக்திக்குள்ள வித்தியாசம். நாமளும் சில நேரம் நாம ஜெபம் செய்யும் போது, பக்தி பண்ணும்போது நம்மளே மறந்து உறங்கிரும். ஆனா தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த நாமத்துல ஒன்றி பகவானோடு குணத்தால் ஒன்றாய் விடுவார். இறைவனோடு ஒன்றாய் விடுறதுன்னா அப்படியே தன் அடையாளத்தை அழிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இறைவனோடு ஒன்றாகி விடுவது என்றால் அடையாளத்தை அழித்துக் கொள்றது என்று பொருள் அல்ல.
குணத்தால் இறைவனோடு ஒன்றாய் விடுவது, பக்தியால் ஒன்றாய் விடுவது, ஆத்மார்த்தமாக ஒன்றாய் விடுவது. உடனே இந்த பட்டர் ஒரு கல் எடுத்து ஓங்கி அடிச்சிட்டார். மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது. அப்பதான் ஒரு கிளம்பு வருது. அடடா, நான் காவேரி கரை நின்றுட்டு இருக்கேன், பட்டர் தண்ணி எடுத்து போக வந்திருக்கிறாரு. உடனே விலகி விட்டார், என்னை மன்னித்து விடுங்கள். சீச்சி போ அப்படின்ட்டு போனேன். போனா முதல்ல இந்த லாக்டவுன்ங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்ததே ரங்கநாதர் தான். இன்னைக்கு எல்லாம் இந்த கொரோனா லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, எல்லாம் வந்து மூடிட்டாங்க, எல்லாம் பூட்டு போட்டது. அது ஃபர்ஸ்ட் பூட்டு போட்டது ரங்கநாதர் தான். என்ன பண்ணிட்டாரு, ஸ்ரீரங்கம் லாக்டவுன் போட்டார். கோயிலுக்குள்ள யாரும் போக முடியல. என்ன ஆச்சு, என்ன காரணம், என்ன காரணம், ஏதோ அபராதம் பண்ணிட்டு பூஜாரிகள்லாம் கதறாங்க. என்ன, ஏன் ரங்கநாதர் கோயில நட திறக்க மாட்டேங்கிறார், ஏன் கோயில் அடைச்சிருக்கு, ஏன் பகவான் ஏன் கோயில திறக்க முடியல, என்ன ஆச்சு என்ன ஆச்சு. தலைமை பூஜாரி வந்து விரதம் இருக்கார். ஏதோ தவறு நடந்திருக்கு, ஏதோ அபராதம் நடந்திருக்கு, தான் பகவான் நம்ம மேல கோபமா இருக்காரு. எல்லாம் விரதம் இருந்து பிரார்த்தனை பண்றாங்க. பகவான் சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்து பிறப்பால் உயர்ந்தவர் நினைத்துக் கொண்டு அந்த திருப்பானாழ்வாரை நீங்கள் அபராதம் செய்து விட்டீர்கள், அந்த பக்தனுக்கு குற்றம் இழைத்து விட்டீர்கள். ம்? அதனால உங்களுக்கு தரிசனம் கிடையாது. அப்படி உங்களுக்கு எல்லாம் தரிசனம் வேணும்னா நீங்க போய் திருப்பானாழ்வாரை அழைச்சிட்டு வரணும். சும்மா எல்லாம் அழைச்சிட்டு வரக்கூடாது. யார் அவருக்கு அபராதம் செய்தாரோ அவர் தன் தோளில் அமர்த்தி கொண்டு வர வேண்டும். அந்த பட்டர் போய் திருப்பானாழ்வாரை பிடித்து தன் தோளில் மேல் அமர்த்தி கொண்டு வந்தால் மட்டும்தான் தரிசனம் தருவேன், அவர் உள்ள வராம நான் தரிசனம் கொடுக்க மாட்டேன். உடனே இந்த பட்டர் ஓடி போய் திருப்பானாழ்வாரின் பாதங்கள் விழுந்து கதறி, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பெரும் தவறு செய்து விட்டேன், உங்க பக்தியினுடைய ஆழத்தை புரியாமல் பிறப்பால் உங்களை அடையாளப்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். அழற. இவர் என்னடா, இவர் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது, என்ன இந்த பிராமணர் வந்து என் காலில் விழுறாரு. அவ்வளவு பணிவான எளிமையான பக்தர். ஐயோ, நான் ஒரு பிறப்பால் சூதரன், ஒரு கீழ்குல, நான் எப்படி கோயிலுக்குள்ள வர்றது, எனக்கு அருகதை கிடையாது, தகுதி கிடையாது. ஐயா, அப்படி சொல்லவே கூடாது ஐயா, உங்களை பகவான் நீங்க வரலைன்னா தரிசனம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஒருத்தருக்கு தரிசனம் கிடையாது. அந்த பிரம்மாவே வந்தாலும் தரிசனம் கிடையாது. இந்த படைப்புக்கு அர்த்தாவன பிரம்மா மகாதேவ் யார் வந்தாலும் சரி, திருப்பானாழ்வார் இல்லாம தரிசனம் கொடுக்க மாட்டேன். அப்புறம் இந்த பட்டர் சொல்லி அவர் தோல்ல அமர்த்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பகவான் தரிசனம் கொடுத்தாரு. அதனால இந்த பக்தர்கள், பகவானது தூய பக்தர்கள், எந்த குலத்தையும் எந்த கஷேத்திரத்தையும் எந்த இடம் நாடு மதம் மொழி இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க. வைணவர் என்றாலே இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க, பகவானோடு நேரடியா சம்மந்தப்பட்டிருப்பவங்க, பகவானுடைய சேவையில் இருப்பவங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபிக்கிற பக்தரை நம்ம சாதாரண இடம் போட்டுற கூடாது. இவர் பிறப்பால சூதுறவரு, இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவரு, இவர் வந்து வந்து கீழ்குளத்துல பிறந்தவரு, அவர் வந்து அந்த மொழி பேசுறவரு, இவர் இந்த மொழி பேசுறவரு, அவர் வந்து டெய்லரு, இவர் வந்து பால்காரரு. நோ, வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான். அது பால்கார வைஷ்ணவர், டெய்லர் வைஷ்ணவர், சூத்திர வைஷ்ணவர், பிராமண வைஷ்ணவர், கல்கத்தா வைஷ்ணவர், அப்புறம் வந்து பெங்களூர் வைஷ்ணவர்லாம் கிடையாது. வைணவர் என்றால் வைணவர், அப்படித்தான் காண வேண்டும். அப்படி அவங்க பாதங்களுக்கு குற்றம் இழைக்க கூடாது. நாம் ஒரு வைணவரின் பாதத்துக்கு குற்றம் இழைத்து விட்டால் அந்த வைணவர் பொறுத்துக் கொள்வார், மன்னித்து விடுவார், மறந்து விடுவார். ஆனால் பகவான் மன்னிக்க மாட்டார், மறக்க மாட்டார். அதனால பகவான் எங்க இருக்காரு, வைணவரின் இதயத்தில் எப்போதும் குடிகொண்டிருக்கார். எங்க நாம சங்கீதம் இருக்கோ அங்க இருக்கார், எங்க பாகவதம் படிக்கிறாங்களோ அங்க இருக்கார். அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை. இந்த திருப்பானாழ்வார் வந்து ரொம்ப அழகான பாடல்லாம் பாடியிருக்கார் ரங்கநாதரை பத்தி. ரொம்ப அழகான ஒரு கஷேத்திரம் உறையூர் நாச்சியார் கோயில். ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான், மெயின் சிட்டிக்குள்ள இருக்கு. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாள் தரிசனம் பண்ணுங்க. அழகிய மணவாள பெருமாள் இங்க உற்சவரே ரங்கநாதர் தான். தாயாருக்கு தான் பிரதானம். பகவானை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தாயாரே இந்த பூமியில் அவதரித்து சோழ நாட்டு மன்னனுக்கு மகளாக பிறந்து பின்பு ஆண்டாளை போல பகவான் ரங்கநாதர் மேல காதல் கொண்டு ரங்கநாதரே கரம் பிடித்தார். அதனால வருஷத்துல ஒரு முறை பங்குனி உத்தரத்தன்னைக்கு அங்க உற்சவ மூர்த்தி அவர் தான். இங்கே உற்சவர் ரங்கநாதர் நம்பெருமாள். அவர் இங்க வந்து தாயாரும் பெருமாளும் ஒன்றாக தரிசனம் கொடுத்து 2 பேரும் வந்து அழகா திருக்கல்யாணம் எல்லாம் நடக்கும். இங்க வந்து தாயார் தான் பிரதானம், லட்சுமி தேவி தான் பிரதானம். அம்மாவுடைய அருள் இல்லைன்னா ஐயாவுடைய அருள் இல்லை. நம்ம கூட பாருங்க, ராதா கிருஷ்ணன் தான் சொல்றோம். ராதாராணியோட கருணை இல்லைன்னா கிருஷ்ணருடைய கருணை இல்லை, சீதையோட கருணை இல்லைன்னா ராமரோட கருணை இல்லை, லட்சுமி தேவியோட கருணை இல்லைன்னா நாராயணோட கருணை இல்லை. ஆனா தாயார் திருவடிகளே சரணம், ராதாராணியோட திருவடிகளே சரணம் பற்றிக்கொள்ளும், லட்சுமி தேவியின் திருவடிகளே சரணம், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பிரபுபாதர் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். இந்த மாதிரி அந்த சுத்த பக்தர்களை பிடிச்சுக்கிட்டோம், நமக்கு பக்தி வரும். பக்தி வரும்போதுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். பாகவதம்னா என்ன, படைப்பினுடைய ரகசியம் என்ன, பகவானுடைய அதி அற்புதமான ஆற்றல் என்ன,
பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல ஒரு வைணவருடைய தாமரை திருப்பாதங்களை வலுவாக பற்றி கொண்டு பணிவாக அடக்கமாக சேவை செய்து கேட்டறிய வேண்டும். அப்பொழுதுதான் இதெல்லாம் விளக்கு புரியும். இல்லாட்டி எவ்வளவு படிச்சாலும் கேட்டாலும் புரியாத புதிர்தான். புத்தக பாகவத்தை புரிஞ்சுக்கணுமா, பக்தர் பாகவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு ஸ்வரூப் தாமோதர் சைத்தன்யா அப்படி காரியதரிசி. அதனால ரொம்ப நாளா பாக்கியம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எல்லா பக்தர்களும் பாகவதம் படிக்கிறோம். புரோபாடி விளக்கங்கள், புரோபாடி ஆசீர்வாதம், குருமாருடைய கருணை, இது அதனால நமக்கு ஓரளவுக்கு இதை புரிஞ்சுக்க முடியுது. இல்லாட்டி நாமளும் குழப்பத்திலே தான் இருப்போம். இன்னைக்கு பௌதிகவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, நாத்திகர்கள்லாம் குழப்பத்திலே இருக்காங்க. ஏன்னா பகவானை ஒரு நாள் புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு ஓரளவு கடுகளவாவது புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஆச்சாரியுடைய அனுகிரகம், புரோபாடி அனுகிரகம், சைத்தன்யா அப்படி அனுகிரகம். அதனால எல்லா பக்தருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.